வணக்கம் மகளே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, டெல்லியில் மனநல மருத்துவமனையில் நடிகை மீரா மிதுன் காவல்துறை தகவல் இணையதளத்தில் வைரலாகும் பரபரப்பு செய்தி. வாங்க என்ன தகவல், அவங்க எதற்காக மனநல மருத்துவமனையில் இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பட்டியலினத்தவர்களை குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை மீரா மிதுனை கைது செய்து ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நீதிபதி உத்தரவிட்டிருந்த நிலையில் டெல்லியில் பதுங்கியிருந்த மீரா மிதுனை டெல்லி போலீஸார் கைது செய்திருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் மீரா மிதுன் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மாடல் அழகியான மீரா மிதுன் சர்ச்சைக்குரிய செய்திகளை பகிர்ந்த பிரபலமானவர். தமிழ் சினிமாவில் உள்ள பட்டியலின இயக்குநர்கள், நடிகர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சாதி வெறியுடன் பேசியிருந்த மீரா மிதுன் அவரது இந்த வீடியோவை பரபரப்பை கிளப்பிய நிலையில் அவங்க மீது தமிழகம் முழுவதும் பலருமே காவல் நிலையங்களில் புகார் பதிவானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி வன்னியரசு சென்னை காவல் நிலைய அலுவலகத்தில் நடிகை மீரா மிதுன் மீது நடவடிக்கை எடுக்க புகார் அளித்திருந்தாங்க. அந்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் மீரா மிதுனை வன்கொடுமை தடுப்புச் சட்டம், கலகம் செய்யும் தூண்டிவிடுதல், சாதி மதம் குறித்து பேசி கலகம் செய்ய முயற்சித்தல் உட்பட 7 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தாங்க. புழல் சிறையில் அடைக்கப்பட்ட மீரா மிதுன் ஜாமீனில் வெளியே வந்தாங்க. அதன் பின்பு நேரில் ஆஜராகாமல் போலீசாருக்கு சவால் விட்டு தலைமறைவானாங்க. மீரா மிதுன் 3 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை கைது செய்ய சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆகஸ்ட் 11ஆம் தேதி மீரா மிதுனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து டெல்லியிலிருந்து மீரா மிதுனை டெல்லி போலீசார் கைது செய்து காப்பகத்தில் விட்டாங்க. இந்த நிலையில் இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் எஸ்கே கார்த்திகேயன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் வழக்கறிஞர் சுதாகர் அறிக்கையை தாக்கல் செய்தார். அதில் நடிகை மீரா மிதுன் டெல்லியில் உள்ள மனநல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவரை சென்னை அழைத்து இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டாங்க. மேலும் உடல்நலம் மேம்பாட்டு பயணத்திற்கு தகுதியானவர் என மருத்துவர்கள் சான்றளித்ததாகவும் நேரில் ஆஜர்படுத்தியதாக கூறிய காவல்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு இதையடுத்து நீதிபதி வழக்கை தள்ளி வைத்தாங்க. இந்த நிலையில் மீரா மிதுன் அவர்கள் ரொம்பவே ஆர்ப்பாட்டம் செய்வதாக, அவங்க தற்கொலை முடிவில் எடுக்கப் போவதாக நிறைய பேர் அந்த உள்ள மருத்துவமனையில் மிரட்டியிருக்கிறாரு. அந்த காணொலியும் இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.